பகுதிகளில் தமிழக அரசு சிப்காட் அமைப்பதற்காக 2021ஆம் ஆண்டு திருந்திய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் 9 மாவட்டங்களில் சிப்காட் அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. அதிலும் குறிப்பாக பின்தங்கிய மாவட்டம் என்று அறிவித்தார்கள். ஆனால் பின்தங்கிய மாவட்டத்தில் நமது மாவட்டம் வரவில்லை. நமது மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. தமிழகத்திலேயே தொழிலில் மிக சிறந்த மாவட்டமாக விளங்குகிறது. இந்த நிலையில் குறிப்பாக வளையப்பட்டி பகுதியில், புதுப்பட்டி, அரூர் பகுதியில் சிப்காட்டிற்காக நிலம் எடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக வருவாய்த்துறையினர் 80க்கும் மேற்பட்ட விவசாயினுடைய நிலங்களை, முற்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள், அதிலும் குறிப்பாக அவர்கள் அதில் பயிர் செய்திருக்கிறார்கள். அதில் கிணறு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பாரத பிரதமனுடைய வருடத்திற்கு 6000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த சலுகையும் அவர்கள் பெறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சொட்டு நீர் பாசனம் அமைத்திருக்கிறார்கள். பல்வேறு பயிர்களை செய்து இருக்கின்ற அந்த இடத்தில் இவர்கள் வருவாய்த்துறையினர் தற்காலிக தரிசு என்று ஆவணத்தை திருத்தி தமிழக அரசிற்கு அறிக்கை அனுப்பியதன் காரணமாகத்தான் இப்பொழுது அரசாணை வெளியிடப்பட்டு அங்கு சிப்காட் நிலம் எடுப்பதற்கான அனைத்து பணிகளும் அவர்கள் செய்து வருகிறார்கள். எனவே வருவாய்த்துறை விவசாய நிலங்களை உண்மைக்கு புறம்பாக அந்த இடத்தை திருத்தி தவறான தகவல் அளித்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று மாவட்ட காவல்துறை நில அபகரிப்பு துணை கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளிப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். கண்டிப்பாக இது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவறும் பட்சத்தில் இது சம்பந்தமாக சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரணை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம். சரி, இது மாவட்ட ஆட்சியர் நாலேஜ் இல்லாமலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அந்த அனுப்பின 3 கடிதம் அனுப்புனதில் அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க. அரசாணை எண் 75. அந்த 3 கடிதம் அனுப்பினதில் தான் இந்த 80 பேர் விவசாய நிலத்தை தரிசு என்று தற்காலிக தரிசு என்று கூறுறாங்க. அங்கே இருக்கிறதே வருவாய்த்துறையில் கணக்கில் தீர்வு ஏற்பட்ட தரிசு, தீர்வு ஏற்படாத தரிசுன்னு தான் வருவாய்த்துறை கணக்கில் இருக்குது. ஆனால் இவங்க புதுசாக ஒரு அந்த வருவாய்த்துறையில் இல்லாத வார்த்தைகளை இவங்க அந்த இதில் சேர்த்துறாங்க. தரிசு, தற்காலிக தரிசுன்னு சேர்த்து அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. 80 பேர்த்தினுடைய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை, அது ஒரு குறிப்பிட்ட தரிசுன்னு இருந்தால் தான் விவசாயம். ஏன்னா பூராமே விவசாய நிலம்னு இருந்தால் நாளைக்கு அதை கோர்ட்டுக்கு போனால் கூட அந்த இடம் நிற்காது, சிப்காட்டுக்கு வேண்டான்னு விவசாயிகள் பூராமே இருக்கிறான்னு சொல்லிடுவாங்கிறதுக்காகவே ஆவணங்களை திருத்தின அதிகாரிகள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். அது எந்த மாதிரியான அதிகாரி மீது வரும்? இல்லை, அது யார் திருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியாதல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் நில நிர்வாக ஆணையருக்கு 3 கடிதம் அனுப்பியிருக்கிறாரு. அந்த 3 கடிதத்தில் ஒரு கடிதம் அந்த கடிதத்தை கொடுங்க. இந்த இதில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பல தான் 80 விவசாயிகளுடைய நிலங்கள் பட்டா நிலம் தரிசுன்னு இருக்கு. இது மிக விவசாயிகளுடைய மிக ஒரு மோசமான, அதாவது விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து இது நில மோசடிக்கு சம்மந்தமாக வருவாய்த்துறையினர் செஞ்சுருக்கிறாங்க. இதே சாதாரண விவசாயி ஒரு இதை திருத்திட்டாங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க மேலே வழக்கு பதிவு செய்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை இருக்கிறாங்க தமிழக அரசு. 80 விவசாயிகளுடைய நிலத்தை எந்த விதமான ஆவணம் இல்லாமல் இவங்களே ஒரு இண்டிவிஜுவலாக இவங்க தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகள் மீதும், யார் உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, கீழ்மட்ட அதிகாரி இருந்தால் அத்தனை அதிகாரி மேலும் காவல்துறையினருக்கு கண்டறிந்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.